"திருஷ்யம்" சீரிஸ்ல இது வந்து இப்போதைக்கு ஒரு 3 பார்ட் வந்திருக்கு. 3 பார்ட்டுக்கும் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஸ்டோரி தான். ஜார்ஜ் குட்டி வந்து அவரோட ஃபேமிலிய வந்து போலீஸ் கிட்ட இருந்து டிஃபெண்ட் பண்ணாரா? பண்ணலையா? இவர் போலீஸ் கிட்ட மாட்டுனாரா? இல்லையாங்கிறது தான் 3 பார்ட்லயுமே ஸ்டோரி. இந்த பார்ட்லயும் அதுதான் ஸ்டோரி. எனக்கு இந்த படத்துக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்த ஒரே ரீசன் என்னன்னா, படம் வந்து கம்ப்ளீட் ஆகுதா? இல்லையா? இந்த 3 பார்ட்டோட முடியுதா? இல்ல வந்து இன்னும் லீட் குடுத்து 4, 5ன்னு போகுதா? அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறது மட்டும் தான் எனக்கு வந்து இந்த படத்து மேல இருந்த ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு தியேட்டர் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்து மேல இருந்த ஒப்பீனியனே வேற. இது ஒரு ஃபேமிலி வந்து ஒருத்தர கொன்றுருக்கு. கொன்னத வந்து கவர் அப் பண்றாங்க. அந்த கவர் அப் பண்றதுக்கு 3 பார்ட் தேவையா? அப்படிங்கிற ஒரே கொஸ்டின் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா தியேட்டர் போய் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்னடான்னா, அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. காரணம் என்னடான்னா, என்னதான் வந்து ஸ்டோரி எல்லாமே சேமா இருந்தாலுமே, ஒவ்வொரு பார்ட்லயும் அந்த ஃபேமிலி கோ த்ரூ பண்ண சைக்காலஜிக்கல் அண்ட் எமோஷனல் திங்ஸ் எல்லாமே வேற வேறயா இருந்துச்சு. இந்த படத்துலயும் அதே மாரி தான். இதுக்கு முன்னாடி இருந்த 2 பார்ட்லயுமே வந்து ஜார்ஜ் குட்டி வந்து எப்பவுமே ஒரு டென்ஸ்டே இல்லாத ஒரு கேரக்டரா இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி தான் சுத்தி எல்லாமே டென்ஸ்டா இருக்கிறது. அண்ட் சுத்தி இருக்க அட்மாஸ்பியரை பார்த்து பயப்படுறது எல்லாமே இருப்பாங்க. ஆனா இந்த பார்ட்ல வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு. அவங்க ஃபேமிலி எல்லாமே கொஞ்சம் செட்டில்டா, கூல் டவுன் ஆன மாரி இருந்துச்சு. ஆனா ஜார்ஜ் குட்டியோட மைண்ட் ஃபுல்லாவே இந்த இஷ்யூஸ், இந்த கேஸ் ரிலேட்டடான விஷயங்கள சுத்தியே போயிட்டு இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் வந்து அவருக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த டிஃபெண்ட் பண்றதுங்கிறத தாண்டி இந்த பார்ட்ல வந்து எப்படியாச்சும் அவரோட பொண்ணுங்களோட லைஃப்பையும் செட் பண்ணிரணும் அப்படிங்கிற ஒரு எய்மும் இந்த இதுல வந்து இருந்துச்சு. பெரிய பொண்ண வந்து மேரேஜ் பண்ணி குடுத்துறணும். 2வது இருக்க பொண்ண வந்து நல்லா வேற எங்கேயாச்சும் போய் நல்லா படிக்க வச்சிரணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் இந்த இஷ்யூஸ் உள்ள வந்து கெடுத்துருமோங்கிற ஒரு பயமும் அவருக்கு இந்த இதுல இருந்துச்சு. அந்த அந்த படத்தோட கோர் எமோஷன்ஸ வந்து பில்ட் பண்ணதுல வந்து ஜீத்து ஜோசப் அண்ட் மோகன்லால் 2 பேருக்கும் வந்து ஒரு பெரிய கிரெடிட்ஸ் குடுத்தாகணும். ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியிற வரைக்குமே ஒரே விஷயம் தான். எமோஷன் அந்த மூட செட் பண்ணும். பயந்திருக்கார். ஜார்ஜ் குட்டிங்கிற பெர்சன் வந்து பயந்திருக்காரு அப்படிங்கிற அந்த எமோஷன கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா அத வந்து கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப முடிச்சுட்டாங்க. அது வந்து பெரிய ஹை நோட்ல முடிஞ்சது அப்படியே நல்லா ஃப்ளாட்டா இருந்துச்சு. ஒரு சின்ன குட்டி குட்டி டர்ன்ஸோட படத்த வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சது. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்ல இருந்த கேரக்டர்ஸ்லாம் உள்ள வராங்க. ஜார்ஜ் குட்டியோட ஃபேமிலிய வந்து எந்தெந்த ஆங்கிள்ல வந்து இது பண்றாங்கங்கிறதுக்கே வந்து செகண்ட் பார்ட்ல தான் எல்லாமே உள்ள வராங்க. அப்படி உள்ள வந்த இடத்துல அந்தந்த இடத்துல ஜீத்து ஜோசப்போட அக்மார்க் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வச்சு படத்த அவர் வந்து க்ளோஸ் பண்றாரு. படத்துல வந்து ஜீத்து ஜோசப் வந்து நெறைய சீன்ஸ் வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து சீரியலுக்கான சீன்ஸ் மாரி இருந்துச்சு. ஏதோ மலையாளத்துல வர சீரியல் எல்லாம் உட்காந்து பார்த்து சீன்ஸ் எல்லாம் எழுதுன மாரி அப்படின்னு தோணுனாலுமே, அந்த சீன்ஸ் பில்ட் ஆகி நெக்ஸ்ட் அன்ஃபோல்ட் ஆகுறப்போ வந்து ஜீத்து ஜோசப் வந்து அ நான் வந்து ஒரு த்ரில்லர்ல வந்து எக்ஸ்பர்ட். நீ வந்து இப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணா அது எல்லாத்தையும் நான் பிரேக் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கரெக்ட்டா பிரேக் பண்ணி ஓப்பன் பண்ணி எல்லாமே முடிச்சிருக்காரு. அ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சினிமேட்டிக் எலமெண்ட்ஸ் 1, 2 இடத்துல இருந்திருக்கு அப்படின்னாலுமே வந்து படம் சூப்பரான ஒரு இதுதான். படம் 3 டேஸ்ல வந்து 100 கோர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்குங்காங்க. அது மலையாள சினிமால அது எவ்வளோ பெரிய விஷயம். அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த படம் வந்து இப்ப என்னதான் ஒரு சீக்வலா இருந்தாலுமே, சட்டிலா தான் இதுவுமே அண்டர் ப்ளே பண்ணியிருக்கு. இந்த ஃபைட் சீன்ஸ் கிடையாது, மாஸ் சாங்ஸ் கிடையாது. எனக்கு இந்த படத்துல சாங்ஸ் இருந்துச்சுனாங்கிறதே ஞாபகம் இல்ல. கதைக்குள்ள அப்படியே டீப்பா போனதுனால பேக்கிரவுண்ட்ல என்ன ஓடுது, சாங்ஸ் இருக்கா, எப்படிங்கிறது எதுவுமே வந்து இதாகல. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு சீக்வல் எடுக்கணும்னா நம்மளோட அப்ரோச்சே வேற. ஒரே கதையா இருந்தாலுமே அது வேற வேற ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் நம்ம எடுக்கணும்னு நினைப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு காஞ்சனா சீரிஸ் வருதுன்னா ஒரே ஹீரோவா இருந்தாலுமே நம்ம வந்து ஆக்டர்ஸ் கோ ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே மாத்தி ஒரே ஸ்டோரியை வந்து வேற வேல தான் நம்ம டெலிவரி பண்றோம். ஆனா இங்க வந்து அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு யூனிவர்ஸ் பில்ட் பண்றா இருக்கும். அப்படி எதுவுமே இல்லாம சட்டிலா ஒரு இதுக்கு வந்து 3 பார்ட் எடுத்து 3 பார்ட் என்ன இதுக்கப்புறமும் நான் வந்து 4 பார்ட், 5 பார்ட், 6 பார்ட்ன்னு எடுப்பேன். அதுக்கான ஸ்பேஸ் என்கிட்ட இருக்குங்கிறதையும் வந்து ஜீது ஜோசப் வந்து இந்த 3 பார்ட் மூலியமா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டும், செகண்ட் பார்ட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னா வந்து டைரக்டா 3 பார்ட்ல போய் உட்காருங்க. ஏன்னா நான் போய் வந்து செகண்ட் பார்ட்டும், ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு இன்னைக்கு திடீர்னு நான் தியேட்டர்ல போய் 3 பார்ட் பார்க்குறப்போ எனக்கே ஒரு சில இடத்துல வந்து இந்த இந்த கேரக்டர் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா எதனால இந்த கேரக்டர் வந்து அந்த பார்ட்ல வந்துச்சு? இப்போ எதுக்கு அந்த கேரக்டர் இதுக்குள்ள வருது? அப்படிங்கிற ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே எனக்கு வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டையும், செகண்ட் பார்ட்டையும் திரும்ப பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஓகே கரெக்ட்டா தான் இருந்திருக்கு அப்படிங்கிற மாரியான ஒரு இது இருந்துச்சு. ஆ மோர் ஓவர் வந்து "திருஷ்யம் 3" வந்து ஒரு உண்மைக்குமே பெர்ஸ்பெக்டிவ் வைஸ்ல வந்து ஒ ஒரே கதைய வேற மாரி எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள். See you in the next video. Bye.